அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பேபிஸ் கேலரி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் இங்கே எல்லாரும் நல்லா இருக்கோம். இன்று திருமணமாக போகும் ஜோடிகளுக்கு நம்ம திருமண வாழ்த்துக்களை சொல்லிக்குவோம். எங்கள் கசின் திருமணம் தான் இது. எல்லாரும் நீங்கள் துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் மணமக்கள் நீடோடி வாழ நம்ம அல்லாஹ்ட்ட நம்ம துவா செய்வோம். மண்டபம் பாருங்கள், மண்டபத்துக்கு நாங்கள் ரீச் ஆகிட்டோம். மண்டபம் வந்து இன்றைக்கி நைட்டு பெண் அழைப்புங்க. இன்றைக்கி மாப்பிள்ளை வீட்டு ஜனங்கள்லாம் வந்து பெண் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்கள சிறப்பாக வரவேற்றாங்க. மண்டபம் எவ்வளோ சூப்பராக நீட்டாக இருக்குது பாருங்கள். பார்க்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. பெண் வீட்டார் சூப்பராக கவனித்தாங்க மாப்பிள்ளை வீட்டாரை. பார்க்க எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி ஹல்திங்கிறதுனால ஒயிட்டில் எல்லாமே டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. சேர்லாம் எவ்வளோ ஒரு நீட்டாக அடுக்கி வச்சுருந்தாங்க பாருங்கள். பார்க்க ஒரு நல்ல ஒரு இதாக இருந்துச்சு. ஆமாங்க, இது ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க ப்ரோக்ராமு. எப்படின்னா அந்த கல்யாணம் வந்து சிறப்பாக செஞ்சாங்க. நாங்களாம் இந்த மாதிரி கல்யாணம் பார்த்ததே இல்லைங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதோட இது பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அவங்க ஏதோ ஒரு செய்முறை செஞ்சாங்க, சாங்கியம் செஞ்சாங்க. அது வந்து மஞ்சள் அரிசிங்க. அது கட்டுக்கழுத்தின்பாங்க, சுமங்கலின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து அது ஏதோ ஒரு பாட்டு மாதிரி பாடி அதை எல்லாம் செஞ்சாங்க. அது எங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் இதே மாதிரி கல்யாணம் நாங்கள் பார்த்ததில்லை. அது எங்களுக்கு ஒரு சிறப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த சுமங்கலிங்கெல்லாம் சேர்ந்து செய்கிறது, அந்த மணமக்களை வாழ்த்தி அது ஏதோ ஒரு பாட்டு மாதிரி பாடி எல்லாம் செஞ்சாங்க. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதை நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு தான் நான் வீடியோ வாட்ச் பண்ணேன். நீங்களும் பார்ப்பீங்க. இது நிறைய பேருக்கு இது தெரியும், இதோட செய்முறை. நமக்கு தெரியாது இது. ஆனால் நல்லா இருக்குங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி கல்யாணம் பண்ணுவாங்க. இந்த கல்யாணம் எங்களுக்கு ஒரு சிறப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தாங்க. நீங்களும் பாருங்கள், எங்களோடு சேர்ந்து நீங்களும் இதை வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்காக தான் இந்த கிளிப்பிங்ஸ்லாம் நான் எடுத்திருந்தேன். பார்க்க ஒரு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணு வீட்டுக்கு தேவையான சீரெலாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதில் ட்ரெஸ்ஸு, அந்த கிளிப் ஐட்டம், அந்த தாலி கட்டுற புடவை, ஃப்ரூட்டு, ஸ்வீட்டு, அப்புறம் வளையல், அப்புறம் கொலுசு, கல்சர்னு சொல்லுவாங்க, அந்த கல்சர் மாலை, தாலி செயின், அப்புறம் செப்பல், நிறைய ஐட்டம் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பெண் வீட்டுக்கு வந்துச்சு. தாலி கட்டுற புடவை, ஃப்ரூட்டு, தேங்காய், எல்லாருமே அது என்னென்ன மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துச்சோ அந்த சீரை எல்லாத்தையும் நான் உங்களுக்காக நான் காமிச்சிருக்கேன். பார்க்க ஒரு அவ்வளோ ஒரு கிராண்டாக நல்லா இருந்துச்சு. ஒரு அந்த கல்யாணமே அவ்வளோ ஒரு சிறப்பாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. இது நைட்டு ஃபங்க்ஷன் தான் இது. பொண்ணுக்கு வந்து ஒரு சுமங்கலின்னு சொல்லுவாங்க, கட்டுக்கழுத்தி. அவங்க தான் வந்து அந்த கொலுசு போடுறது, அந்த கல்சர் போடுறது, அப்புறம் மெட்டி போடுறது எல்லாமே அந்த பெரியவங்க தான் செய்வாங்க. நீங்களும் அந்த பொண்ணுக்காக நல்லா விஷ் பண்ணுங்கள். பொண்ணு மாப்பிள்ளை நீடோடி வாழணும். நம்ம அது அல்லாட்ட நம்ம துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். சூப்பராக இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பிரைடு சூப்பராக இருந்தாங்க. அவங்க முகத்தில் ஒரு சரியான ஹாப்பி, அதை பார்க்கவே நல்லா இருந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் அவங்க நல்லவமாக இருக்கணும். அந்த பாருங்கள், ஃபஸ்ட்டு கொலுசு தான் போட்டு விட்றாங்க. நீங்களும் எங்களோட சேர்ந்து அந்த பொண்ணுக்காக துவா செய்யுங்க. பொண்ணு மாப்பிள்ளைக்காக நல்லதுமாக இருக்கணும். கொலுசு போட்டாச்சுங்க. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது ஒரு பெரியவங்க சுமங்கலி தாங்க செய்வாங்க. இது வந்து இது பிரைட் ஷாலுங்கிறது. அந்த ஷாலில் வந்து என்னென்னா தேங்காய் மடிக்கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. நம்மளாம் கர்ச்சிப்பில் கட்டுவோம், அவங்க அந்த ஷால்லேயே கட்டி போடுறாங்க. இப்போ கல்சர் போடுறாங்க. எல்லோரும் துவா செய்வோங்க அவங்களுக்காக, நம்மளும் துவா செய்வோம். இதில் வந்து தாங்க அந்த தேங்காய் முடிச்சிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நாங்கள் மடிக்கட்டுறது செய்வோம். நாங்கள் வந்து என்னென்னா கர்ச்சிப்பில் வச்சு கட்டி மஞ்சள் தேங்காய்லாம் வச்சு செய்வோம். அவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருந்தாங்க. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பிரைடு நல்ல எல்லோ சாரியில் சூப்பராக இருந்தாங்கங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு கல்யாண கலைன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதை நான் பிரைட் முகத்தில் பார்த்தேங்க. பார்க்க அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு, பியூட்டியாக இருந்துச்சு. நல்லதுமாக இருக்கணுங்க. அவங்க துவா செய்வாங்க இன்ஷா அல்லாஹ். அதோ மெட்டி போடுறாங்க பாருங்கள். எல்லாருமே அந்த அந்த சுமங்கலி தாங்க செய்கிறாங்க. அவங்க பார்க்க நல்லா அழகாக இருக்குங்க. இதே மாதிரி மேரேஜ் நீங்களாம் பார்த்துருக்கீங்களா? எனக்கு இது தாங்க ஃபஸ்ட் டைம் இது நான் பார்க்குறது.
சூப்பராக இருந்துச்சு. இந்த கல்யாணத்தை சிறப்பாக நடத்தினாங்க பெண் வீட்டாருங்க. இது வந்து சேரா கட்டுறதுன்னு சொல்லுவாங்க, அது செஞ்சாங்க. பொண்ணுக்கு செப்பல் போட்டு விட்டாங்க ஃபைனலாக. எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் எங்கள் கையிலலாம் ஸ்வீட் கொடுத்தாங்க. ஜாங்கிரி, வாழைப்பழம், அப்புறம் வெத்தலை, பாக்கு எல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் டைனிங் ஹாலுக்கு போயாச்சுங்க. சரி, எல்லா ஃபங்க்ஷனும் ஓவர் ஆகிடுச்சு. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் டைனிங் ஹாலு. கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சாப்பாடு சூப்பராக இருந்துச்சுங்க. இலை போட ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்ரிங்லாம் அப்படியே நீட்டாக இருந்துச்சு. ஆமாங்க, கீ ரைஸு, சிக்கன் கிரேவி, கேசரி, தால்ச்சா, சாப்பாடு சூப்பராக இருந்துச்சுங்க. அல்டிமேட்டாக இருந்துச்சு. சூப்பராக செஞ்சுருந்தாங்க. நல்லா கவனித்தாங்க. கேட்ரிங்லாம் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. சுட சுட கீ ரைஸு சாப்பிட நல்லா இருந்துச்சுங்க. நீங்களும் சாப்பிடுங்க எங்களோட சேர்ந்து. மணமக்களுக்கு துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா, பேபிஸ் கேலரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில்